ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வேரியஸ் ஆர்பிசி ஷேப்ஸ் அண்ட் டிஸார்டர்ஸ் அண்ட் ஆர்பிசி இன்க்ளூஷன் பாடிஸ் இது எல்லாமே ஒரு பெரிஃபரல் ஸ்மியரில் எடுத்து பார்த்தா நமக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரியும், அதில் எந்தெந்த டிஸார்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஆர்பிசி ஒரு 3D இமேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இது என்னென்னா நார்மல் ஆர்பிசி இஸ் பை கான்கேவ் ஷேப் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இமேஜ். ஸோ இதுதான் நார்மல் இமேஜ். இந்த நார்மல்லேருந்து எந்த டீவியேஷன் வந்தாலும் அது ஒரு டிஸார்டரில் தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டார்கெட் சைன். இந்த டார்கெட் சைன் அப்படின்னா என்னென்னா, வெளியே ஒரு இது, உள்ளே ஒரு இது, அதுக்கு உள்ளே ஒன்று. ஸோ ரிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு டார்கெட் மாதிரி இருக்குது. டார்கெட்னா நம்ம ஏரோ வச்சு அடிப்போம்ல, அதான் டார்கெட். ஸோ இந்த மாதிரி எந்த கண்டிஷனில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தலசீமியாவில் இருக்கும். ஸோ தலசீமியாவில் ஆல்ஃபா தலசீமியா பீட்டா தலசீமியான்னு 2 இருக்குது. அதில் வந்து குளோபின் செயின்ஸ், அதாவது ஆல்ஃபா குளோபின் ஆர் பீட்டா குளோபின் செயின்ஸோட டெஃபிஷியன்சி ஆர் அதோட ஆப்சன்ஸ் இருந்தால் இந்த நம்ம தலசீமியா என்கவுண்டர் பண்ணுவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்கிள் செல். இங்கே பார்த்தீங்கன்னா செல்லாம் சிக்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சிக்கிள் செல். இது எந்தமாரி கண்டிஷனில் பார்க்க போகிறோன்னா சிக்கிள் செல் அனிமியாவில் பார்ப்போம். வேறு திஸ் இஸ் டியூ டு பாயிண்ட் மியூட்டேஷன் இந்த ஹீமோக்ளோபின். அது இல்லாமல் ஹெச்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீமோக்ளோபின் பார்ப்போம். இந்த பர்டிகுலர் ஹீமோக்ளோபின் இருந்தால் நம்ம ஆர்பிசிலாம் இப்படி நார்மலாக பைகான்வெக்ஸாக இருக்கா, பைகான்கேவாக இருக்கா, அது வந்து when it undergoes a hypoxia or any stress or stimulus, அது வந்து இந்த மாதிரி சிக்கிளிங் ஆகிடும். ஸோ சிக்கிள் ஆகிட்டு அந்த இடத்துல போய் அடைச்சிரும். ஸோ நார்மலாக ஒரு வெசல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு செல்லில் சிக்கிளாக இருந்ததுன்னா இந்த சிக்கிள் செல் வந்து இப்படி போய் பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு பிளட்டு போகாது. அதனால் சிக்கிள் செல் கிரைசிஸ்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும். ஸோ ஆல்சோ இந்தமாரி கண்டிஷனில் ஹோவல் ஜோலி பாடிஸ் அப்படின்னு நம்ம ஒரு பாடிஸ் பார்ப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is nothing but the remnant of nuclear DNA. இது ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி கண்டிஷன்ஸில் ஆட்டோஸ்ப்ளீனெக்டமி ஆகிடும். ஆர் வென் மேனுவலாக ஒரு ஸ்ப்ளீனெக்டமி பண்ணாலோ 2 கண்டிஷன்லேயும் இந்த ஹோவல் ஜாலி பாடிஸ் இருக்கும். தட் இஸ் ஒரு ஏஸ்ப்ளீனியால் இது நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த நியூக்ளியர் டிஎன்ஏலாம் ஸ்ப்ளீன் வந்து ரிமூவ் பண்ணி விட்ரும். ஆனால் அது ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் அதான் ஹோவல் ஜாலி பாடிஸ்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தமாரி ஒரு எலிப்டிக்கலாக ஒரு ஆர்பிசி இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் நத்திங் பட் எலிப்டோசைட். பேர்லேயே இருக்குது, எலிப்டிக்கலாக இருக்கிறதுனால எலிப்டோசைட்ஸ். இது நம்ம எங்கே பார்ப்போம், வில் சீ இன் ஹெரிடிட்ரி எலிப்டோசைட்டோசிஸ். எலிப்டிக்கலாக இருந்தால் எலிப்டோசைட்டோசிஸ். இங்கே என்ன இதனால் ஒரு டேமேஜ் இருக்குது, எந்த ப்ரோட்டீன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரின் அப்படிங்கிற ப்ரோட்டீன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெக்ட்ரின் பிரச்சனையானால் எலிப்டோசைட்டோசிஸ் வரும். இப்போ வேறு எதில் பிரச்சனைனா வேறு ஏதாச்சும் வருமானு கேட்டிங்கன்னா, ஆமாம், இங்கே வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது பாருங்கள் நம்மளோட ஆர்பிசி. ஸோ ஸ்பெரிக்கலாக இருந்தால் தட் இஸ் ஸ்பீரோசைட். இது நம்ம ஹெரிடிட்ரி ஸ்பீரோசைட்டோசிஸில் பார்ப்போம். இங்கே த ப்ரோட்டீன் டேமேஜ் இஸ் ஆன்கைரின். ஸ்பெக்ட்ரின் டேமேஜ் இருந்தால் எலக்ட்ரோசைட்டோசிஸ், ஆன்கைரின் டேமேஜ் இருந்தால் ஸ்பீரோசைட்டோசிஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது என்னென்னா பின்சர் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் ஷேப்பில் ஒரு செல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பின்சர் செல்னு சொல்லுவோம். இதை மஷ்ரூம் செல்னு கூட சொல்லலாம். இது நம்ம எந்த கண்டிஷனில் பார்க்க போகிறோம்னா, இதையும் நம்ம ஹெரிடிட்ரி ஸ்பீரோசைட்டோசிஸில் தான் தெரியும். ஸோ முன்னாடி ஹெரிடிட்ரி ஸ்பீரோசைட்டோசிஸில் ஸ்பெரிக்கலாக ஆர்பிசி பார்த்தோம். தட் இஸ் டியூ டு ஆன்கைரின் டெஃபிஷியன்சி. இங்கே மஷ்ரூம் ஷேப்ட் செல்ஸ், அதான் பின்சர் செல்னு சொல்கிறோம். திஸ் இஸ் டியூ டு பேண்ட் 3 டெஃபிஷியன்சி. இதுவும் ஒரு ப்ரோட்டீன். இது டெஃபிஷியன்ட் ஆகுதுன்னா பின்சர் செல் ஆர் மஷ்ரூம் செல் நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. இந்த எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விட்டமின் B9 ஆர் B12 டெஃபிஷியன்சி, இல்லை டைஃபர்லோபோத்ரியம் லேட்டம் இன்ஃபெஸ்டேஷன், இல்லை ஒரு ஒராட்டிக் அசிடியூரியா, இல்லை ஹைப்பர் அமோனிமியா, இந்தமாரி கண்டிஷன்ஸ்லாம் மெகலோபிளாஸ்டிக் அனிமியா வரும். ஸோ மெகலோபிளாஸ்டிக்னா பேரில் இருக்குது, மெகா அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்குது, அது அளவு பெருசாக இருக்குது. இங்கே நம்ம ஒரு மேக்ரோசைட்டிக் அனீமியாவை பார்ப்போம். அதாவது நார்மல் ஆர்பிசி வந்து நார்மலாக இருக்கிறதோட சைஸு பெருசாக இருக்கும் இந்த கண்டிஷனில். தென் நம்ம கேபால்ஸ் ரிங் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். எங்கே இந்த ஆர்பிசியில் இந்த கேபால்ஸ் ரிங் அப்படின்னா என்னென்னா, திஸ் இஸ் த ரெமனண்ட் ஆஃப் மைட்டாட்டிக் ஸ்பிண்டில். இந்த மைட்டாட்டிக் ஸ்பிண்டில்லாம் அப்படியே ரெமனண்ட்டாக இருந்து கேபாட் ரிங்காக மாறுது. அடுத்து நம்ம நியூட்ரோஃபிலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக ஒரு 2 to 5 செக்மெண்டேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த கண்டிஷன்ஸில் நம்ம மோர் தென் 5, அதாவது இங்கெல்லாம் 7-8 செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹைப்பர் செக்மெண்டட் நியூட்ரோஃபில்ஸ். இது 3மே இருந்துச்சுன்னா அதுதான் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி. B12 deficiency இல்லை, அது மெகலோபிளாஸ்டிக் அனிமியா. இட் இஸ் மோஸ்ட் காமன்லி சீன் இன் B12 deficiency, பட் கேன் ஆல்சோ பி சீன் இன் விட்டமின் B9, டைஃபர்லோபோத்ரியம் லேட்டம், ஒராட்டிக் அசிடியூரியா எல்லாத்துலேயும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இடத்துல ஆர்பிசியில் அப்படியே கிளம்பாக இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் நத்திங் பட் ஆர்பிசி கிளம்பிங். இது நம்ம எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் ஹீமோலைட்டிக் அனிமியா. ஸோ இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். இதில் வந்து 2 டைப் இருக்குது, வார்ம் டைப் அண்ட் கோல்டு டைப். இந்த வார்ம் டைப் அப்படின்னா
IgGனால் வருது வார்ம் டைப், வேறு IgMனால் வருது கோல்டு டைப். ஸோ இந்த வார்ம் டைப்போட காசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு SLEனால் வரலாம், ஒரு க்ரானிக் லிம்ஃபாய்டு லுக்கீமியானால் வரலாம், அப்படி இல்லாட்டி ஒரு பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதால கூட வரலாம். வேறு இந்த கோல்டு எதுனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம மைக்கோபிளாஸ்மா இன்ஃபெக்ஷனால் வரலாம், மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எப்ஸ்டீன்-பார் வைரஸ்னால கூட வரலாம். ஸோ இதெல்லாம் கோல்டு டைப். இதில் 2 டைப் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இதில் ஆர்பிசி பார்த்தீங்களா, அப்படியே ஒரு காயின் ஆஃப் ஸ்டாக்ஸாக அரேஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ரோலே ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசிஸ்னு சொல்கிறோம். இது எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தெரியும்னா திஸ் இஸ் இன் மல்டிபிள் மைலோமா. ஸோ ஒரு மல்டிபிள் மைலோமாவில் நம்ம இந்த செல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அதில் என்ன தெரியும்னா மாட் செல் ஆர் மல்பெரி செல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்க்ளூஷன்ஸ்லாம் இருக்கும், அதாவது இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன்ஸ் ஆர் கால்ட் ரசல் பாடிஸ், வேறு இன்ட்ரா நியூக்ளியர் இன்க்ளூஷன்ஸ் ஆர் கால்ட் டச்சர் பாடிஸ். ஸோ இந்த மல்பெரி செல், ஸ்மார்ட் செல்ஸ், ஃப்ளேம் செல் இதெல்லாமே மல்டிபிள் மைலோமாவோட ரிலேட்டடான செல்ஸ் பேர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இங்கே நம்ம ஒரு ஆர்பிசி இருக்கா, அந்த ஆர்பிசிலேருந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ் வருது பார்த்தீங்களா. இது ஸ்பைனஸ் ப்ராசஸை நம்ம அளவெடுத்து பார்க்கணும். இது ரெகுலராக இருக்கா இர்ரெகுலராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது இப்போ இர்ரெகுலராக தான் இருக்குது. ஸோ இர்ரெகுலர் ஸ்பைனஸ் ப்ராசஸ் இன் ஆர்பிசி இஸ் கால்ட் ஸ்பர் செல், SPUR. அதாவது SPUR அப்படின்னா இர்ரெகுலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A beta lipoproteinemia, where there is a defect in the NTTP gene. A beta lipoproteinemia நமக்கு ஸ்பர் செல்ஸ் தெரியும். இதே இன்னொரு கண்டிஷன் இருக்குது, இதுலேயுமே ஆர்பிசியில் ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரெகுலராக இருக்கும். தெரியுது பார்த்தீங்களா, ரெகுலர் ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருந்தால் அதை நம்ம பர் செல் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்பர் பர். இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காக ஒரு நிமோனிக் மாரி ஒன்று வச்சுருக்கோம். இந்த ஸ்பர்ரில் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்பர்ரில் இங்கே ஒரு ஆர் இருக்கா, இங்கே ஒரு ஆர் இருந்தால் 2 ஆர் தொடர்ச்சியாக வரும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். மொத்தம் 3 ஆர், இங்கே ஒரு ஆர், இங்கே 2 ஆர். இதே பர்ரில் இங்கே 2 ஆர் இருக்கா, அப்போ இங்கே ஒரு ஆர் தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 3 ஆர், ஒரு இங்கே 2 + 1, இங்கே 1 + 2 அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போடலாம். வேறு ஸ்பர் செல் இஸ் சீன் இன் A beta lipoproteinemia, பர் செல் இஸ் சீன் இன் கேசஸ் லைக் ரீனல் ஃபெயிலியர் அண்ட் பர்ன்ஸ் கேசஸ். இந்தமாரி கேசஸில் பர் செல் தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன செல்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு டியர் ட்ராப் மாரி சில ஆர்பிசிஸ் இருக்குது. கண்ணிலேருந்து டியர்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதான் டியர் ட்ராப். அந்த டியர் ட்ராப் செல்ஸ் ஆர் கால்ட் அஸ் டாக்ரோசைட்ஸ். இந்த டாக்ரோசைட்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலோஃபைப்ரோசிஸில் தெரியும். ஸோ மைலோஃபைப்ரோசிஸில் உங்களுக்கு அந்த மேரோ ஃபுல்லாக ஃபைப்ரோஸ் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்தானே ப்ரொடியூஸ் ஆகி வருது ஆர்பிசி தான். ஸோ அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரப்போ அதை கிராஸ் பண்ணுறப்ப அந்த செல்லாம் ஆர்கிடெக்சரை மறைஞ்சி இந்த டியர் ட்ராப் மாதிரி மாறிடும், ஆர்கிடெக்ட் சேஞ்ச் ஆகி. அதுதான் நம்ம டியர் ட்ராப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்குது அந்த செல்ஸு, அதனால் இதை ஹெல்மெட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் சிஸ்டோசைட்ஸ். திஸ் இஸ் சீன் இன் கேஸ் லைக் மைக்ரோ ஆஞ்சியோபதிக் ஹீமோலைட்டிக் அனிமியா, மஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ரோ ஆஞ்சியோபதிக் ஹீமோலைட்டிக் அனிமியாலையும் இது தெரியும். ஸோ மைக்ரோ ஆஞ்சியோபதிக்னா சின்ன வெசல் லைக் DIC, HUSTTP, ஹெல்ப் சிண்ட்ரோம், இதெல்லாம் மைக்ரோ ஆஞ்சியோபதிக் ஹீமோலைட்டிக் அனிமியா. வேறு மேக்ரோ ஆஞ்சியோபதிக்னா ஒரு ப்ளாஸ்டரிக் வேல்வ் வச்சுருக்கோம், இல்லை ஒரு இம்ப்ளான்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அது மேக்ரோ ஆஞ்சியோபதிக்காக மாறிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இங்கே ஒரு ஆர்பிசி இருக்குது. அந்த ஆர்பிசி இங்கே யாரோ கடிச்சு வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த மட்டும் யாரோ கடிச்சு எடுத்துட்டாங்க. அதனால தான் இது பேர் பைட் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பைட் செல். திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் G6PD டெஃபிஷியன்சி. இங்கே ஒரு சூப்பராவைட்டல் ஸ்டெயினிங் போட்டு பார்த்தா நமக்கு என்ன தெரியும்னா அந்த ஆர்பிசியை ஒட்டி ஒரு டாட் தெரியும். அந்த டாட் தான் ஹெய்ன்ஸ் பாடி அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் நத்திங் பட் த டீநேச்சுரல் ஹீமோக்ளோபின் டீநேச்சுராக இருக்குது. அதை நம்ம ஒரு சூப்பராவைட்டல் ஸ்டெயினிங் போட்டோன்னே நமக்கு அது தெரிய வருது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பைட் செல் சீன் இன் G6PD டெஃபிஷியன்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரிங்டு சிடரோபிளாஸ்ட். இங்கே ஒரு ரிங் மாதிரி இருக்கா, இதான் ரிங்டு சிடரோபிளாஸ்ட் விச் இஸ் சீன் இன் சிடரோபிளாஸ்டிக் அனிமியா. இந்த சிடரோபிளாஸ்டிக் அனிமியாவில் இன்னும் என்னென்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா பேசோஃபிலிக் ஸ்ட்ரிப்லிங். இங்கே அப்படி இதாக இருக்குது பார்த்தீங்களா, டாட்டா ஏன்னா பேசோஃபிலிக்காக இருக்குது, ஸ்ட்ரிப்லாக இருக்கிறதுனால பேசோஃபிலிக் ஸ்ட்ரிப்லிங்னு சொல்கிறோம். திஸ் இஸ் நத்திங் பட் தி அக்ரிகேஷன் ஆஃப் ரைபோசோம்ஸ். இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த டாட்டர்ஸ்லாம் தீஸ் ஆர் ரைபோசோம்ஸ். திஸ் இஸ் இன் சிடரோபிளாஸ்டிக் அனிமியா. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரே இமேஜில் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஆர்பிசி ஷேப்ஸ் அண்ட் டிசார்டர்ஸையும் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு தடவை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஷார்ட்டாக சம்மரைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் பைகான்கேவ் ஷேப்பாக இருக்கும்.
Target sign is seen in thalassemia. Sickle cell is seen in sickle cell anemia. Elliptocyte is seen in hereditary elliptocytosis, which is the most common protein னு கேட்டால் spectrin. Spherocyte is seen in spherocytosis. இங்கே என்ன ஸ்பீரோசைட் வந்துச்சுன்னா அது ஆங்கேரின் அப்படின்னு சொல்லணும். வேறு ஸ்பின்சர் செல் ஆர் மஷ்ரூம் செல்ஸ் சீன் இன் ஹெரிடரி ஸ்பீரோசைட்டோசிஸ். இங்கே என்ன ப்ரோட்டீன் கேட்டிங்கன்னா பேண்ட் 3 அப்படின்னு சொல்லணும். அடுத்து மெகலோபிளாஸ்டிக் அனிமியா இருந்தால் உங்களுக்கு மேக்ரோசைட்டோசிஸ் வரும். விட்டமின் B12, B9, ஆரோட்டிக் அசிடூரியா எல்லா கண்டிஷன்ஸ்லையும் வரும். ஆர்பிசி கிளம்படாக இருந்துச்சுன்னா ஆட்டோஇம்யூன் ஹீமோலைட்டிக் அனிமியா. ஆர்பிசி ரோலேக் ஃபார்மேஷனாக இருந்துச்சுன்னா தட் இஸ் மல்டிபிள் மைலோமா. ஸ்பர் செல் இருந்ததுன்னா இங்கே ஒரு ஆர்னா இர்ரெகுலர் 2 ஆர் அங்கே வரணும். ஸ்பர் இஸ் இர்ரெகுலர் சிசின் நேபிட்டல் ஹைப்பர்ப்ரோட்டீனிமியா. வேறு பர் செல்னா இங்கே 2 ஆர் வந்தது, அப்போ அது ரெகுலர், அங்கே ஒரு ஆர் தான் வரணும் ரெகுலர், விச் இஸ் இன் ரீனல் ஃபெயிலியர் அண்ட் பர்ன்ஸ். அடுத்து டியர் ட்ராப் செல்ஸ் also called acrocytes seen in myelofibrosis. Helmets cells or schistocytes seen in microangiopathic hemolytic anemia. Bite cells are seen in G6PD deficiency accompanied by Haynes bodies. Ringed cerebroblasts are seen in cerebroblastic anemia accompanied by basophilic stippling. So this is all about RBC shapes and disorders. Thank you.